ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் சண்டே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பக்கத்தில் கையை பிடிச்சி ஆண்டவர் நமக்கு இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி நம்ம நீதியின் விளைச்சலை கர்த்தர் நமக்கு வர்த்திக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. இந்த பக்கம் கையை திருப்பி இந்த பக்கம் கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் நீங்களாம் ரொம்ப ஸ்பெஷலானவங்க. கர்த்தருடைய சமூகத்தில் கூட தேவ நான் எதினால் விசேஷித்தவன் என்று சொல்லி அப்படி நாமத்தை உயர்த்தி பாடுவோம். நல்ல சந்தோஷத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் அவரை ஆராதிப்போம். தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் திருநோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் திருநோடு வருவதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். பாடுவோமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சொல்லும் ஆண்டவரே, எங்கள் அன்பான எங்கள் தெய்வம், நீ எங்களோடு கூட வருகிறீர், எங்களுக்கு அது போதும் ஆண்டவரே. அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நல்ல சந்தோஷத்தோடு கூட அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. பாடுவோம் ஆண்டவரே. தாகத்தோடு ஜனங்கள் தாகம் தீர்த்த எங்கள் தெய்வமே. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் நீதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. சொல்லும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனை கசப்புகள் வந்தாலும் எங்களோடு கூட இருக்கிறீர். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. சொல்லுங்க ஆண்டவரே, என் கசப்பான அனுபவங்களை ஆண்டவரை சுவையாய் மாற்று எங்கள் தெய்வமே, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. அன்பான தெய்வம், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஏக்கங்களை அறிந்தவர், என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். சொல்லுங்க பாப்பா, சந்தோஷத்தோடு கூட என் எண்ணங்களை ஏக்கங்களை அறிந்த என் தெய்வமே, சந்தோஷம் நான் காணுவேன். ஒரு முறை கூட சொல்லுங்க. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே,
ஹல்லேலூயா. நம்முடைய வாயிலிருந்து சொல் பெறுவதற்கு முன்பதாகவே நமக்கு என்னது தேவை என்று அறிந்து வைத்திருக்கிற ஒரு மகா பெரிய தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அல்ல, ஒரு ஹல்லேலூயா மாபெரும் தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. வாயின் வார்த்தையினாலே முழு உலகத்தையும் உண்டாக்கின தேவன் அவர். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், மனுஷனை நீ நினைப்பதற்கு அவன் ஏமாத்திரம் என்று சொல்லுகிறார். நல்ல கைகளை தட்டி, ஆண்டவரே, எங்களை நினைவாய் இருக்கிற எங்கள் தெய்வமே, உம்மை நாங்கள் மனதார போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்க நம்ம எல்லாம் எழுப்பி நின்று இந்த காலை நேரத்தில் கூட இந்த முதல் வாரத்தில், இந்த வருஷத்தினுடைய இந்த முதல் வாரம், இது நமக்கு ஸ்பெஷலான ஒரு சண்டே. கர்த்தர் நம்மை விசேஷித்த விதமாய் அபிஷேகிக்கும்படியாக நம்ம கேட்போம். இந்த வருஷம் முழுவதுமாக தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புவாராக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் சபை நடுவிலே அப்பா நீர் எழுந்தருளிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வஸ்திர தொங்கலினாலே ஆண்டவரே எங்களை ஆலயத்தை நீர் மூடியிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கேட்கிறவன் எவனும் சம்பளமாய் பெற்றுக்கொள்ள கடவார் என்று வேதம் சொல்லுகிறது. உன் வாய் விரிவாய் திற, அதன் நன்மையினால் நிரப்புவேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா நாவை தொட்ட தெய்வம் இந்த காலை நேரத்தில் நம்முடைய நாவை தொடுவாராக, நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக. ஓ, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. எனக்குள்ளே எழுந்தருளும் ஆவியானவரே, என் அபிஷேகத்தை அனல் மூட்டும் ஆவியானவரே, எனக்குள்ளே எழுந்தருளும் ஆவியானவரே, என் அபிஷேகத்தை அனல் மூட்டும் ஆவியானவரே, பரிசுத்தம் என்னில் பெருகிடவே, நான் பாவத்தை ஜெயித்து வாழ்ந்திடவே, பரிசுத்தம் என்னில் பெருகிடவே, நான் பாவத்தை ஜெயித்து வாழ்ந்திடவே, பரிசுத்த ஆவியே என்னே வாருமே. கேளுங்க, பரிசுத்த ஆவியே என்மேல் வாருமே, எனக்குள்ளே எழுந்தருளும் ஆவியானவரே, என் அபிஷேகத்தை அனல் மூட்டும் ஆவியானவரே, எனக்குள்ளே எழுந்தருளும் ஆவியானவரே, என் அபிஷேகத்தை அனல் மூட்டும் ஆவியானவரே, ஆத்துமாதாயம் ஆத்தும ஆதாயம் செய்திடவே, அகிலத்தையே நான் அசைத்திடவே. பாடுங்க ஆண்டவரே, உமக்காக ஆத்தும ஆதாயம் செய்ய இந்த வருஷத்துல உம்முடைய ஞானத்தில் நிரப்பு. ஞானத்தின் ஆவியே என் மேல் வாருமே. கேளுங்க ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தால் நிரப்பும் ஆண்டவரே, என் மேல் வாருமே, எனக்குள்ளே எழுந்தருளும் ஆவியானவரே, என் அபிஷேகத்தை அனல் மூட்டும் ஆவியானவரே, எனக்குள்ளே எழுந்தருளும் ஆவியானவரே, என் அபிஷேகத்தை அனல் மூட்டும் ஆவியானவரே, வல்லமை வரங்கள் பெருகிடவே, உம் வார்த்தை என்னில் நிலைத்திடவே, வல்லமை வரங்கள் பெருகிடவே, உம் வார்த்தை என்னில் நிலைத்திடவே, வல்லமை ஆவியே என்னே வாருமே. கேளுங்க ஆண்டவரே, என் மீது வல்லமையாய் கடந்து வாரோ, என் மேல் வாருமே. வல்லமை ஆவி, வல்லமை ஆவியே என் மேல் வாருமே, வல்லமை ஆவியே என் மேல் வாருமே. ஞானத்தின் ஆவி, ஞானத்தின் ஆவியே என் மேல் வாருமே, ஞானத்தின் ஆவியே
பரிசுத்த ஆவியே என்மேல் வாருமே, பரிசுத்த ஆவியே என்மேல் வாருமே, பரிசுத்தாவி பரிசுத்த ஆவியே என்மேல் வாருமே, பரிசுத்த ஆவியே என்மேல் வாருமே. நல்ல கைகளை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்றைக்கு சாலமோன் மண்டபத்திலே உலாவின அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் நம் சபை நடுவிலே அவர் அலையலையாய் அவர் எழும்பி நமக்காக ஹல்லேலூயா காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி இத்தனை ஆண்டுகள் நம்மை தோளின் மீது சுமந்து வந்த தெய்வம் இந்த காலை நேரத்தில் நம்ம ஹல்லேலூயா அசைவாடி கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா உங்களுக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை அனல் மூட்டி எழுப்புங்கள் என்று வேதம் சொல்கிறது. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று வேதம் சொல்கிறது. நல்ல கைகளை தட்டி நவமான பாஷைகளை பேசி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஓ ஹல்லேலூயா நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஓ ஷாகா லா ரா பா 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 ரியன்னா நா லா பா 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 ரியதல தர பலபா கபரபலபா. ஓ நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்கள் நீதியின் விளைச்சலை நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம் இந்த வருஷத்திலே ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை தம்முடைய மகிமையினாலே நிரப்பி ஹல்லேலூயா தம்முடைய ஐஸ்வரியத்தினால் நிரப்பி எல்லா விதத்திலும் கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். நல்ல கைகளை தட்டி ஆவியானவரே நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பின ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே. அப்பா இந்த வருஷத்தில் உம்முடைய ஞானத்தினால் எங்கள் நிரப்புவீராக, உம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக, உம்முடைய வல்லமையினால் எங்கள் நிரப்புவீராக ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆச்சா. ஹல்லேலூயா. அம்மாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பான தேவ பிள்ளைகளே, அவர் எபினேசராக இருக்கிறார், நமக்கு உதவி செய்த தேவனாக இருக்கிறார். இதுவரை நடத்தினவர் தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் நடத்த போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி தலைகளை உயர்த்தி எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே, எல்ரோயி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. எல்லாரும் அப்பாவை ஆராதனை செய்து அவரை மகிமைப்படுத்துவோம். எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே, எல்ரோயி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. ஒரு முறை கூட எபினேசரே எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே, எல்ரோயி என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே துதிகளை ஏற்றிடுமே, வாரும் தூய ஆவியே எங்கள் துதிகளை ஏற்றிடுமே. கைகளை அசைத்து ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஒரு முறை கூட ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வே ஆராதனை உமக்கே. விசுவாசத்தோடு யெகோவாயிரே இந்த வருடம் எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர். உமக்கே ஆராதனை அப்பா. யெகோவா ராஃபா
யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. கைகளை அசைத்து மாறும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. மாறும் தூய ஆவியே, எங்கள் துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. யேசுவா நீரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. யேசுவா நீரே, யேசுவா நீரே, எங்கள் ரட்சகரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தீர், ஆராதனை உமக்கே. எல்லாரும் உணர்ந்து பாடுவோமா? யேசுவா நீரே, எங்கள் ரட்சகரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், ஆராதனை உமக்கே. கைகளை அசைத்து துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வரும் தூய ஆவியே, எங்கள் துதிகளை ஏற்றிடுமே. ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வருவீராக, எங்களை நிரப்புவீராக, எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்வீராக. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. நல்ல விடுதலையோடு அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கு எல்லா துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இதுவரை எங்களை நடத்தினவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவர் இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் அருகில் இருக்கிறவருடைய கரங்களை பிடித்து இந்த நாள் ஆராதனைக்கு வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக சொல்லி ஒருவர் வாழ்த்துங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த வருடம் கர்த்தர் நமக்கு விளைச்சலின் வருடம் என்று வாக்களித்திருக்கிறார். இந்த வருட வாக்கு தத்தத்தை உங்கள் அருகில் இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். எத்தனை பேர் இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கடந்த நாட்களிலே ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் இந்த வருடம் ஒரு பெருக்கத்தின் வருடமாக, ஒரு விளைச்சலின் வருடமாக இருக்கும் என்று எனக்குள் உணர்த்தினார். அப்போ நான் வேதத்திலே விளைச்சலை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஆராய்ந்த பொழுது ஆச்சரியமாக 7 விதமான ஆவிக்குரிய அர்த்தங்கள் அதில் அடங்கியிருக்கிறதை கண்டேன். ஸோ புது வருஷத்தில் அந்த 7 வகையான விளைச்சலை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்து இந்த நாளில் அந்த விளைச்சலை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். ஒரு முறை ஒரு கிராமத்திலே வெள்ளம் ஒன்று வந்தது. அந்த ஆற்றிலே தண்ணீர் கூடிக்கொண்டே இருக்கிறது. வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊருக்குள்ளே வர துவங்குகிறது. அப்போ ஒரு விசுவாசி தன்னுடைய வீட்டிலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே,
நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், இந்த வெள்ளத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்று ஜெபம் பண்ணினார். உடனே பக்கத்து வீட்டுக்காரர் வந்தார். ஏப்பா, வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு வருது, வா உடனே நம்ம பக்கத்து ஊருக்கு போய் விடலாம் என்று அழைத்தார். இந்த விசுவாசி சொன்னாரு, நீ போ, நான் வரல, எங்க ஆண்டவர் என்னை ஆபத்திலிருந்து பாதுகாப்பார். அல்லேலூயா. அவர் போயிட்டார். அடுத்து கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த தீயணைப்பு படை வீரர்கள் வந்தார்கள். படகுல வராங்க. ஏன்னா வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பித்து விட்டது. இப்போ இவர் வீட்டுக்குள்ள தண்ணீர் வந்து விட்டது. மாடிக்கு போயிட்டார். மாடியிலிருந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அங்கே படகுல வந்து தண்ணி மேலே ஏறுகிறது, நீ உடனே கீழே இறங்கி வா, படகுல உன்னை அழைத்து கொண்டு போகிறேன். இவர் சொன்னார், அந்த எனக்கு படகுலாம் வேண்டாம், எங்க ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று. அவர் வந்து என்னை காப்பாற்றுவார், நீ போ அப்படின்னு அனுப்பிவிட்டார். கொஞ்ச நேரம் பொறுத்து தண்ணீர் ஏறி ஏறி கழுத்து வரைக்கும் வந்து விட்டது. மூழ்க போகிற நேரம் மேலே ஒரு ஹெலிகாப்டர் வந்தது. எப்போ அந்த கயிறை பிடித்துக்கொள், உன்னை காப்பாற்றுகிறோம், ஹெலிகாப்டரில் வந்து ஏறு அப்படின்ட்டு. மறுபடியும் அதே பதில் தான், எங்க ஆண்டவர் ஆபத்து காலத்தில் என்னை காக்க வல்லமையுடையவர், நான் வரமாட்டேன், அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி நின்றுட்டே இருந்தார். தண்ணி மூழ்கி இறந்து போயிட்டார். பரலோகத்துக்கு போன உடனே அவருக்கு ஒரே கோபம். ஆண்டவரே, நான் எவ்வளோ விசுவாசமாக ஜெபம் பண்ணேன், ஆபத்து காலத்தில் என்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்களே, ஏன் நீங்கள் வரல, எதற்காக தூதர்களை அனுப்பவில்லை? அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் வரலன்னு யார் சொன்னது? 3 முறை நான் வந்து உன் கூட பேசினேன். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கூப்பிட்டானே, அவனை அனுப்புனது யாரு? நான் தான் அனுப்பினேன். 2வது முறை தீயணைப்பு வீரர்கள் வந்து உன்னை படகுல கூட்டு போறேன்னு வந்தாங்களா, அவங்கள அனுப்புனதும் நான் தான். 3வது இவனை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி உனக்காக ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு விட்டேன், நீ அதுலயும் வரல. என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டு இருந்தா அது நிறைவேறாது என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லா சபைகளிலும் உலகம் முழுவதும் பல வாக்கு தத்தங்கள் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நல்லது. ஆனால் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு வாக்கு தத்தத்துக்கும் பின்பாக சில நிபந்தனைகள் இருக்கிறது. பல நேரங்களில் வாக்கு தத்தத்தை மாத்திரம் நம்ம எடுத்துக்கொள்கிறோம், ஆனால் அவைகளுக்கு பின்பாக இருக்கிற நிபந்தனைகளை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் இந்த வருடம் கர்த்தர் கொடுத்த 7 வாக்கு தத்தங்களையும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அவர் நிறைவேற பண்ண விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்ப 7 வாக்கு தத்தங்கள் நிறைவேற 7 நிபந்தனைகளை கர்த்தர் வைக்கிறார். வாக்கு தத்தம் நிறைவேற 7 நிபந்தனைகள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாக்கு தத்தம் நிறைவேற 7 நிபந்தனைகள். 7 conditions for fulfillment of the promises. நாம் யாவரும் இந்த வருட வாக்கு தத்தத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம் தான் இந்த வருடம் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். ஆகவே இந்த வருடம் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தை எல்லாரும் சேர்ந்து முதலாவது சகோதரிகள் வாசியுங்கள். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். கரங்களை வைத்து வர அல்லேலூயா சொல்லலாமா? இந்த நீதியின் விளைச்சல், ஆண்டவர் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவேன் என்று வாக்களித்திருக்கிறார். அப்படின்னா இந்த விளைச்சல் ஆவிக்குரிய விதத்தில் எதை குறிக்கிறது என்று நான் வேதத்தை ஆராய்ந்த பொழுது 7 வகையான விளைச்சலை வேதம் நமக்கு வைத்திருக்கிறது. அப்ப இந்த வருடத்தில் கர்த்தர் நம் வாழ்க்கையில் 7 வகையான விளைச்சலை கொடுக்க போகிறார். ஆனா அந்த 7 வகையான விளைச்சலையும் நாம் சுதந்திரிக்கணும்னா 7 நிபந்தனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பின்வருகிற இந்த 7 நிபந்தனைகளை நாம் அறிந்து அவைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாய் வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். அப்ப முதலாவது வாக்கு தத்தம், ஆண்டவர் நன்மைகளை அறுப்போம் என்று வாக்களித்திருக்கிறார். அப்ப அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் சோராமல் நன்மை செய்ய வேண்டும். Do good without tiring. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நன்மை செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட்டால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை அறுக்கும்படி உதவி செய்வார். கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனத்திலே இந்த அறுவடையை குறித்து பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். வாசிக்க தெரிந்த எல்லாரும் ஸ்கிரீன்ல வர அந்த வசனத்தை சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம், ஏற்ற காலத்தில் நன்மைகளை அறுவடை செய்வோம். ஹல்லேலூயா. போன வருடத்திலே பல தீமைகளை நீங்க கடந்து வந்திருக்கலாம். பல நஷ்டங்கள், பல விபத்துகள், பல வியாதிகள்,
பலவிதமான சோதனைகள், துரோகங்கள், பல போராட்டங்கள் மத்தியில நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையெல்லாம் தீமையா இருக்கிறது என்று நீங்க கலங்கி இருக்கலாம். ஆனா இந்த வருடம் அப்பா சொல்றாரு, இந்த வருடத்தில் நீ நன்மையை அறுவடை செய்ய போகிறாய். நீ கடந்த நாட்களில் கண்ட துன்பத்துக்கு ஈடாக இந்த வருடத்தில் நீ ஆசீர்வாதங்களை அறுவடை செய்ய போகிறாய். எல்லாரும் அல்லேலூயா சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வருடத்தில் கர்த்தர் நன்மைகளை அறுவடை செய்யும்படி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த நன்மையை நாம் அறுவடை செய்யணும்னா, எப்பவுமே ஒரு பயிரை அறுவடை செய்யணும்னா முதல்ல நாம் விதைக்க வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவது நன்மைகளை விதைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த வருடம் முதல்ல நம்முடைய சிந்தனையில எப்பொழுதும் நல்ல எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் நெகட்டிவான அவிசுவாசமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. இரண்டாவது, நம்முடைய வாயிலிருந்து எப்பொழுதும் நன்மையான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அது இல்லை, இது இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லாம கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. வீட்டில் எனக்கு அரிசி இல்லை, பருப்பு இல்லைன்னு சொல்றதை விட்டுட்டு கர்த்தர் இந்த வருடம் என் தேவைகள் எல்லாம் சந்திப்பார், மீதம் எடுக்க எனக்கு உதவி செய்வார். யாராவது உடம்பு சரியில்லைன்னு வந்தா, அப்படியா இப்போ ஏதோ வந்து புதுசாக ஒரு ஜுரம் வருதாமே, அது வந்தவங்களாம் உடனே செத்துடுறாங்களாமே, அப்படிலாம் சொல்லாதீங்க. ஜுரம் தானே, அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சுகம் கொடுப்பார். ஆண்டவருடைய வார்த்தைகளையும் விசுவாச வார்த்தைகளையும் விதைத்து கொண்டே இருங்கள். அது மாத்திரமல்ல, யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ உங்களால் முடிந்த நன்மைகளை செய்து விடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்ன அழைத்தது நன்மை செய்வதற்காக. நீங்க நன்மை செய்ய 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 கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை அனுப்பி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அப்போ நாம் எந்த வழியெல்லாம் மற்றவங்களுக்கு நன்மை செய்ய முடியும், எந்த விதத்தெல்லாம் மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும் என்று பார்த்து பார்த்து மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வருடம் நன்மையை விதைக்க 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 கர்த்தர் இந்த உங்கள் வாழ்க்கையில் தீமைகள் எல்லாம் மாற்றி அதிகமான நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஒரு நன்மை செய்தால் கர்த்தர் 1000 நன்மைகளை திரும்ப செய்வார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. நீங்க ஒருவருக்கு ஒருவேளை உணவு கொடுப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு அந்த மாசமெல்லாம் உணவு கொடுக்கும்படி வழிகளை திறந்து விடுவார். நீங்க ஒருவருக்கு ஒரு ட்ரெஸ் கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு 10 ட்ரெஸ்ஸாக கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். கொஞ்சம் பேர் ரொம்பன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான் கொடுப்பேனா, நான் நன்மையை விதைப்பேனா? அப்படி கிடையாது. அன்பான தேவ பிள்ளையே, கொஞ்சம் மனசை இறுக்கி பிடிக்காம கொஞ்சம் தாராளமா இருந்து பாருங்க, அப்பாவும் தாராளமா உங்களை ஆசீர்வதிப்பார். சில நம்முடைய சபையில சில கஞ்சாம்பட்டிங்க இருக்கிறாங்க. எச்ச கையில கூட காக்கா என்ன பண்ண மாட்டாங்க, ஓட்ட மாட்டாங்க. நீ கஞ்சனா இருந்தீன்னா கர்த்தரும் எப்படி தான் இருப்பாரு? கஞ்சனா தான் இருப்பார். மற்றவங்களுக்கு நன்மை செய்ய கஞ்சத்தனம் படவே படாதீங்க. தாராளமாய் நன்மை செய்து கொண்டே இருங்கள். நம்முடைய சபை வளரவும் ஆசீர்வாதமாக இருக்க காரணம் நாம் தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருக்கிறோம், கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இந்த வருடம் நமக்கு கேரல்ஸ்ல சுமார் 2.5 லட்சத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒன்றையும் நமக்குன்னு வச்சுக்கல, நம்முடைய பில்டிங் ஃபண்டுக்குன்னு வச்சுக்கல, எல்லாத்தையும் கொடுத்து விட்டோம். நான் இப்போ கடைசியாக வாசிப்பேன் எது எதுக்கெல்லாம் கொடுத்தோம். ஏன் நம்முடைய சபை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? ஏன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்? நாம் கொடுக்கிறவர்களா இருப்பதினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நன்மையை செய்து கொண்டே இருங்க, யாருக்கும் தீமை செய்யாதீங்க. இந்த வருடம் யாருக்கும் தீமை நினைக்காதீங்க. உங்க கூட வேலை செய்யறவங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, உங்களோடு படிக்கிறவங்க எல்லாருக்கும் நன்மை, சோர்ந்து போகாமல் நன்மை செய்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு தாராளமான நன்மைகளை கொடுப்பார். இரண்டாவதாக, ஆண்டவர் உங்கள் வீட்டிலே பொருட்களை பெருக பண்ணுவேன் என்று வாக்களித்திருக்கிறார். அப்போ வீட்டில் பொருள்கள் பெருகணும்னா சும்மா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தா போதாது, கடினமாக உழைக்க வேண்டும். We must work hard to receive the blessings from God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கணும்னா ஜெபம் மாத்திரம் போதாது, கூடவே கடினமாக உழைக்க வேண்டும். சங்கீதம் 107, 37, 38 வசனங்களிலே கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல்ல 38வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். நீங்க எல்லாம் எப்படி என்ன பண்ண போறீங்களா? மிகுதியாய் பெருக போகிறார்கள். அடுத்து, அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த வருடம் பொருட்களை குறைவில்லாமல் கொடுக்க போகிறார். கேட்க எப்படி இருக்கிறது? சந்தோஷமா இருக்குதா? அப்ப இந்த வருஷம் உங்க வீட்டுல என்னென்னலாம் இல்லையோ
எல்லா பொருட்களையும் கர்த்தர் தரப்போகிறார். ஆண்டவர் அருமையும் இனிமையுமான பொருட்களினால் உங்கள் வீட்டை நிரப்ப போகிறார். கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா வானத்திலிருந்து வந்து கொட்டாது. நாம் உழைக்கும் பொழுது அதற்கான பலனை தந்து அதன் மூலமாய் கர்த்தர் வீட்டை ஆசீர்வதிப்பார். இப்போ 17வது வசனத்தை 37வது வசனத்தை வாசியுங்க. வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லலாமா? வயல்களை உருவாக்கணும். ஒன்றுமில்லாமல் காய்ந்து போயிருக்கிற பயிரிடுவதற்கு அதாவது தகுதி இல்லாத பாறைகளும் முட்களும் நிறைந்த அந்த நிலத்தை பண்படுத்தி வயல்களை உருவாக்க வேண்டும். வாய்ப்பு என்ன தேடி வரும், நீ உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா வராது. வாய்ப்புகளை நீ தேடி செல்ல வேண்டும். வேலையை வீட்டுக்கு கொண்டு வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க, நீ 4 ஆபீஸ் ஏறி இறங்க வேண்டும். பிஸ்னஸ் வீட்டை தேடி வராது, நீ 4 பேரை போய் சந்திக்கணும். நீ வீட்டை விட்டு வெளியிலே போய் முயற்சிகள் எடுக்கும் பொழுது சரியான கான்டாக்டை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரயாசப்படணும். ஊழியத்திலும் கூட உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், ஆத்துமாக்கள் வருவார்கள் என்றால் வரமாட்டார்கள். ஜெபமும் செய்ய வேண்டும். வயலிலே போய் ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்ப இந்த வருடம் வாலிப பிள்ளைகளே, நான் கடைசி லாஸ்ட் மினிட் வரையும் படிக்காம வீட்டில் இருப்பேன், கடைசி நேரத்தில் கர்த்தர் எனக்கு மார்க் தருவார் நினைக்காத. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுவது போல நீ கடினமாய் உழைப்பாய் என்றால் கர்த்தர் அதற்கான பலனை இந்த வருடத்தில் தருவார். வயல்களை உருவாக்கணும், விதைக்கணும், திராட்சை தோட்டங்களை நாட்டணும். நீங்க அப்படி செய்ய உங்களுடைய உழைப்பை நீங்கள் போடும் பொழுது அந்த உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்க துவங்குவார். இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, நம்முடைய இளம் தலைமுறைக்கு உழைப்பதுன்னா அவ்வளோ கசப்பா இருக்கிறது. நல்லா தூங்க சொன்னா நல்லா தூங்குவாங்க, 4 வேளை சாப்பாடு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ என்ன கான்செப்ட்னா, குயிக் மணி, கஷ்டப்படாம சீக்கிரம் நான் பணம் சம்பாதிச்சிடணும். பிட்காயின்ல சம்பாதிப்பேன், நான் அந்த கேம்ல ஆடி சம்பாதிப்பேன், இந்த முதலீட்டில் சம்பாதிப்பேன்னு சொல்லி கஷ்டப்படாம மேலுக்கு வரணும்னு நினைக்கிறதுனால அவர்கள் வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ விதைத்தால் அறுவடை செய்வாய். கடின உழைப்பை விதைக்கிறவர்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. நேரம் குறைவா இருக்கிறதுனால வேகமா நான் போறேன். 3வதாக, அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு வருமானத்தை பெருக பண்ணுவேன் என்று வாக்களித்திருக்கிறார். கேட்க சந்தோஷமா இருக்குதா? பக்கத்துல உங்க கைப்பிடி சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்க வீட்டு வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். ஒரு வருமானத்தை நம்பி இருந்தீங்க, பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, ஒரு வருமானத்தை நம்பி இருக்கிறீங்க, கர்த்தர் பல வழிகளில் வருமானத்தை கொடுக்க போகிறார். எந்த வழியில? ஏதாவது ஒரு வகையில், ஆனால் நல்ல வழியில கர்த்தர் வருமானத்தை தருவார். திடீர்னு உங்க தாத்தா உங்களுக்கு பேர்ல சொத்தை எழுதி வைக்கலாம். தாத்தா இருந்தால் தானே அப்படின்றீங்களா? சும்மா சொல்றேன். ஏதாவது ஒரு வகையில கர்த்தர் வருமானத்தை பெருக பண்ணுவார். வீட்டில் ஒருத்தர் வேலை செய்வீங்க, 2 பேர் படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருப்பீங்க, அவங்களுக்கு கர்த்தர் நல்ல வேலைகளை தந்து வருமானத்தை பெருக பண்ணுவார். சின்ன வீட்டில் சகோதரிகள் குழந்தை வச்சுட்டு வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் இருக்கிறீங்க, சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணி விடுவார். எந்த வகையில் கர்த்தர் வருமானத்தை பெருக பண்ணுவார் நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் அதை பெருக பண்ணுவார். ஆனால் வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ண வேண்டும் என்றால் ஆண்டவர் ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார். முதல்ல நீ விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து விதைத்து கொண்டே இருப்பாய் என்றால் தொடர்ந்து ஆசீர்வாதங்களை அறுவடை செய்வாய். இந்த வருட வாக்கு தத்துவம் அதுதான். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனத்தை மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து உங்கள் கையிலே விதையை கொடுத்து அந்த விதையை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த இடத்தில் விதை என்பது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தொழில், விதை என்பது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலை, விதை என்பது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற படிப்பு. வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவோ படிச்சிருங்க. கர்த்தர் நீங்க நினையாத உயரத்தில் உங்களை கொண்டு போய் வைப்பார். அல்லேலூயா. அப்போ விதையை ஆண்டவர் உங்க கையில கொடுத்து அந்த விதையை ஆசீர்வதித்து அவர் பெருக பண்ணுகிறார். விதை பெருக வேண்டும் என்றால் அது வயலில் விதைக்கப்பட வேண்டும். வீட்டிலே வச்சிருந்த விதை பெருகாது, அது வயலில் விதைக்கப்பட வேண்டும்.
அப்போ வயல் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சபை. அப்ப அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வருமானத்தில் நீங்கள் தசம பாகத்தை, காணிக்கைகளை தேவனுடைய சபையில் விதைப்பீர்கள் என்றால் கர்த்தர் அதற்கேற்ற பலனை தந்து உங்களை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, விதைப்பும் அறுப்பும் பூமி இருக்கிறவரை ஒழிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப இந்த இடத்திலே பவுல் விதைத்தல் என்பது தேவ ராஜ்யத்துக்காக கொடுப்பதை குறிக்கிறது. அப்ப நாம் எந்த அளவு தேவனுக்காக விதைக்கிறோமோ அந்த அளவு அறுவடை செய்யும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். உங்க வேலையிலே, தொழிலிலே கர்த்தர் நினையாத வழிகளை உங்களுக்காக திறப்பார். குடும்பத்திலே யாரெல்லாம் வருமானம் இல்லாமல் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் வருமானத்துக்கான வழிகளை ஆண்டவர் திறந்து தருவார். ஒரு வருமானத்தை நம்பி இருக்கிற குடும்பத்திலே பலவிதமான வருமானங்களை தந்து கர்த்தர் உங்கள் கடனெல்லாம் அடைத்து முடிக்க உதவி செய்வார். நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்கும்படி கர்த்தர் கிருபை தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? மீதம் எடுக்கிற லெவல்ல இன்னைக்கு எல்லா குடும்பமும் வர வேண்டும். நான் அதுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, போதலை வர்றதெல்லாம் பொத்தல் பையில போற மாதிரி போயிட்டே இருக்குதே, வருமானம் பத்தலை நீங்க சொல்லுகிற நிலைமை மாறி ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்கிற நிலையில் இந்த வருடத்தில் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் கர்த்தர் ராஜ்யத்துக்காக விதைக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்த மாதம் நமக்கு கட்டட நிதி சேகரிக்க இருக்கிறோம். இப்பவே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், நீங்கள் தேவ ராஜ்யத்துக்காக விதைக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த வருடத்தில் பெரிய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் தருவார். நான்காவதாக, கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். நீங்கள் கடந்த நாட்களில் ஜெபித்த ஜெபத்தின் விளைச்சலை ஆண்டவர் இந்த வருடத்தில் அறுவடை செய்யும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் உங்க ஜெபத்துக்கு பிரத்யட்சமான பதில்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் கண் கூட அதை பார்க்க போகிறீர்கள். மற்றவங்க சொல்லுவாங்க, பிரதர் நீங்க ஜெபம் பண்ணீங்க, உங்க ஆண்டவர் அப்படியே செய்தார் என்று உங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாம் சொல்ல போகிறார்கள். சிஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணீங்க, உங்க ஆண்டவர் இயேசுநாதர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார் என்று உங்க வீட்டை சுற்றி இருக்கிறவர்களாம் சொல்ல போகிறார்கள். பிரத்யட்சமான பதில்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்ப ஜெபத்துக்கான பதிலை நாம் ஆண்டவர் பெருக பண்ண வேண்டும் என்றால் ஜெபத்தை கண்ணீரோடு விதைக்க வேண்டும். கண்ணீரோடு ஜெபத்தை விதைக்க வேண்டும். யார் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபத்தை விதைக்கிறார்களோ அவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் என்று 126வது சங்கீதம் 4-5 வசனங்களிலே கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே அந்த வசனத்தை எல்லோரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும், எங்கள் சிறையிருப்பை திருப்பும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வெள்ளத்தை யாராலும் திருப்ப முடியாது. வெள்ளம் போகிற திசையில தான் போகும். ஆனா கர்த்தர் நினைத்தால் அந்த வெள்ளத்தை திருப்ப வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். யோர்தான் நதியில் கர்த்தர் அதை செய்தார். ஹல்லேலூயா. யோர்தான் புரண்டோடும் பொழுது ஆசாரியருடைய கால்கள் தண்ணீரில் பட்டவுடன் அந்த வெள்ளம் திரும்பும்படி ஆண்டவர் செய்தார். மேலிருந்து வந்த வெள்ளம் என்ன பண்ணிச்சான்? வந்த வழியில திரும்பி போனதாம். போன தண்ணீர் போனது, வந்த தண்ணீர் திரும்பினது, வெட்டாந்தரை உருவானது. இஸ்ரவேல் மக்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்ப வல்லமையுடையவர் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. உன் வாழ்க்கையிலே தெற்கத்தி வெள்ளம் போல பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வரலாம். ஆண்டவரே, வெள்ளம் பிரவாகித்து வருகிறது, நான் அழிந்து விடுவேனோ, இந்த பிரச்சனையிலே என் குடும்பம் மீண்டு வருமோ, மூழ்கி விடுமோ என்று நீ கலங்கலாம். ஆனால் தெற்கத்தி வெள்ளத்தை திருப்ப வல்லமையுடைய ஆண்டவர் இந்த வருடத்தில் உனக்கு விரோதமாய் வருகிற அத்தனை தீமைகளையும் வேறு பக்கத்தில் திருப்பிவிட வல்லமையுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தெற்கத்தி வெள்ளம் போல உங்கள் சிறையிருப்பு திரும்ப வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணீரோடே விதைக்கிறவர்கள், கண்ணீரோடே ஜெபத்தை விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள், கம்பீரத்தோடே பதிலை அறுப்பார்கள். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வருடம் அதிகமாய் ஜெபிப்பேன் என்பவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாரம் ஃபுல்லா ஜெபம் பண்ணீங்களா? பைபிள் வாசித்தீங்களா? இனிமே வாரம் முதல் கேள்வி அதுதான். பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு இந்த வாரத்துக்குரிய பைபிள் போர்ஷனை வாசித்து முடிச்சிட்டீங்களா? நான் எங்க முடிச்சேன், நேரமே இல்லைன்றீங்களா? இனிமே அதை ஆரம்பிச்சிருங்க. டெய்லி என்ன பண்ண வேண்டும்? முதல்ல பைபிள், இந்த புக்கெல்லாம் வாங்காதவங்க சீக்கிரம் வாங்கிடுங்க. சரியா? வாங்கி பைபிளை வச்சிருங்க. நான் என் பைபிளை ஒன்று வச்சிருக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு நான் முன்மாதிரியா இருக்கணும். என் பைபிளை ஒன்று வச்சிருக்கிறேன். டெய்லி இதை ஃபாலோ பண்ணி ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க.
ஆண்டவர் தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல உன் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் இந்த வருடத்தில் கர்த்தர் திருப்ப போகிறார். ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபம் பண்ணாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை இந்த வருடத்தில் உருவாக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்ப அன்பான தேவ பிள்ளையே, சிறையிருப்பு திரும்ப வேண்டும் என்றால் கண்ணீரோடு ஜெபத்தை விதைக்க வேண்டும். எப்போ சபையில ஜெபம் வைப்பாங்கன்னு காத்திருக்கணும். அந்த ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். டிபார்ட்மெண்ட் லீடர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்றேன், இந்த வருடம் உங்களுடைய ஃபோக்கஸ் அதிகமாக ஜெபத்தில் காணப்பட வேண்டும். கேர்சல் லீடர்ஸ், குழு தலைவர்கள், உதவி தலைவர்கள், ஆவிக்குரிய பெற்றோர்கள் எல்லாம் நீங்க ஜெபத்தில் முன்மாதிரிகளாய் காணப்பட வேண்டும். சபையில ஜெபம் வைத்தா எனக்கு நேரம் இல்லைன்ட்டு போன வருஷம் அநேகர் சொன்னீங்க. ஆனால் இந்த வருடம் நேரம் ஒதுக்கி வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ரேஷனில் போகும்போது 2000 கொடுக்குறான்னா என்ன பண்ணுவீங்க? நேரம் இல்லைன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு நேரம் வந்துடும். ஆனால் ஜெபம் பண்ண வாங்கினா உடனே என்ன பண்ணுவோம்? டைமே இல்லை பாஸ்டர், எனக்கு அந்த வேலை இந்த வேலை, இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. இந்த வருடம் ஜெபம் பண்ண 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 உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். இந்த வருடத்தில் நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ண பண்ண கம்பீரத்தோடு ஆசீர்வாதங்களை அறுவடை செய்ய போகிறாய். 4வதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை வர்த்திக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. கடந்த வருடத்திலே பல சஞ்சலங்கள், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, மனசுல நிம்மதி இல்லை, வேலை போனா அங்க பிரச்சனை, சர்ச்சுக்கு வந்தா இங்க பிரச்சனை, கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை என்ன பண்ணிட்டு இருக்குதான்? தலை விரிச்சு ஆடுதான். சர்ச்சுக்கு வந்தா பக்கத்துல இருக்கமா இடிக்குது, தள்ளி உட்கார், நீ என்ன என் பக்கத்துல வந்து உட்கார்ற, இது ஏன் இடம், நான் பட்டா போட்டு வச்சிருக்கிறேன். இப்படி சொல்லி சொல்லியே புது ஆத்மாக்களை கொஞ்சம் பேர் துரத்திடுறாங்க. சகோதரிகளே, உங்க பக்கத்துல நீங்க மாத்திரம் நல்லா உட்காரணும்னு நினைக்காதீங்க. வளர்ந்த விசுவாசிகள் நான் நின்னாலும் பரவாயில்ல, புதுசா வர்றவங்க உட்காரணுன்றவங்க தான் நல்ல விசுவாசிகள். சமாதானம் வேண்டும் என்றால் முதல்ல சமாதானத்தை விதைக்க வேண்டும். நம்ம சண்டையையும் முறுமுறுப்பையும் கோபத்தையும் வைராக்கியத்தையும் விதைக்க விதைக்க திரும்ப குடும்பத்தில் எதுதான் உருவாகிட்டு இருக்கோம்? எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்களா? சண்டையை விதைச்சிங்கன்னா என்ன வரும்? சண்டை தான் வரும். வார்த்தையை விதைச்சிங்கன்னா, கெட்ட வார்த்தைகளை விதைச்சிங்கன்னா திரும்ப 4 கெட்ட வார்த்தை திரும்ப பலன் கிடைக்கும். கணவர் மனைவி அடித்தா மனைவி இனிமே என்ன பண்ணுவாங்க? திரும்ப 2 அடி அடிப்பாங்க. பிள்ளைகளை அடிச்சிங்கன்னா, வளர்ந்த பிள்ளைங்களை அடித்தா அது திரும்ப அடிச்சிடும். அப்போ இந்த நாட்களில் அன்பான தேவ பிள்ளைகளே, தீமையை அல்ல நீதியை விளைவிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு 3வது அதிகாரம் 8வது 18வது வசனம். இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தரணும்னா நீதியை நாம் நடப்பிக்க வேண்டும். We must do justice. We must live a just life before other people. மற்றவர்களுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக, நீதியை நடப்பிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். யாக்கோபு 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே அருமையாக இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோரும் வாசிங்க பார்க்கலாம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நீதியாகிய கனியானது சமாதானத்தில் விதைக்கப்படுகிறது. அப்போ நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, சமாதானமான ஒரு வாழ்க்கை, விட்டு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்குள் காணப்படும் என்றால் இந்த வருடமெல்லாம் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. குடும்பத்தில் ஈகோ பிரச்சனை இருக்கக்கூடாது. நானா நீயா அப்படின்னு முட்டிட்டு இருக்கக்கூடாது. கணவன் நான் ஆம்பளை, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மனைவி நான் பொம்பளை, நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். யார் குடும்ப சண்டையில் தோற்கிறீர்களோ அவர்கள் தான் ஜெயித்தீர்கள். எத்தனை பேர் இந்த ரகசியம் தெரியும்? பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க. குடும்பத்தில் சண்டை வரும்போது தோத்துருங்க பிரதர், தோத்துருங்க பிரதர், அங்க பார்த்து சொல்றீங்க. தோத்துருங்க சிஸ்டர். தோக்கிறது, குடும்ப சண்டையில தோற்பது தவறே கிடையாது. அல்லேலூயா. குடும்ப சண்டையில யார் தோற்கிறார்களோ அவங்க தான் ஜெயித்தார்கள். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இதுல ஈகோ ஒன்றும் கிடையாது. கணவன் பெரியவனா மனைவி பெரியவனா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் கணவனையும் மனைவியும் எதிரெதிராக படைக்கல. அதாவது நம்மளை ஆண்டவர் காம்ப்ளிமெண்டா படைத்திருக்கிறார், காம்படிட்டர்ஸாக அல்ல. போட்டியாளர்களாய் கணவன் மனைவியை கர்த்தர் படைக்கல. குடும்பத்திலே ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால நான் இல்லைன்னா இந்த குடும்பம் எப்படி நடந்துரும் அப்படின்னு நிறைய சகோதரிகள் சொல்லிட்டு இருக்கீங்க. இனிமே அப்படி சொல்லாதீங்க. நீங்க இல்லைனாலும் குடும்பம் நடக்கும்.
நான் இல்லைன்னா இந்த வீட்டில் அடுப்பில் பூனை தான் தூங்கும். நீ இல்லைன்னா பாரு பூனை தூங்குதா இல்லை அடுப்பு எரியுதா. ஒரு நாள் அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. சகோதரர்களுக்கும் சொல்கிறேன், நான் இல்லைன்னா நீ எப்படி குடும்பத்தை நடத்திடுவேன். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் விட்டுட்டு நாம் இணைந்தால்தான் குடும்பம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கணவன் மனைவி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சண்டை போட்டு பிரிந்து போவதை நினைச்சு பார்க்காதீங்க. வெளிநாட்டில் டைவர்ஸ் 2 காரணத்துக்காக நடக்கிறது. 2 காரணம். ஒன்று, வாய் நாறுதுன்ட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்களா, இல்லைன்னா யாராவது ஒருத்தர் குளிக்க மாட்டாங்களா, குளிக்காத கணவன் மனைவி வேண்டான்னு டைவர்ஸ் பண்ணிடுறாங்களா. நல்ல வேலை நம்ம ஊரில் அப்படிலாம் இதுவரைக்கும் யாரும் டைவர்ஸ் பண்ணல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம நாட்டில் நம்ம சபையில் இந்த விவாகரத்து என்கிற எண்ணம் கூட யாருக்கும் வரக்கூடாது. நாம் போட்டியாளர்கள் அல்ல, நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்ப வீட்டில் நீதியை விதைக்கணும், சமாதானத்தை விதைக்கணும். சண்டை வரும்பொழுது விட்டு கொடுத்துருங்க. பணம் முக்கியமா உறவு முக்கியமானா உறவு தான் முக்கியம், பணம் போனாலும் பரவாயில்லன்னு விட்டுருங்க. பொருள் முக்கியமா நமக்கு குடும்பம் முக்கியமானு வந்தா குடும்பம் தான் முக்கியம், 2 பொருள் போனா பரவாயில்லன்னு விட்டுருங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வருடம் சமாதானத்தை விதைப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை பெருக பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 6வதாக, ஆண்டவர் இந்த வருடத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களை பெருக பண்ண விரும்புகிறார். நீங்கள் மாம்சத்தில் நடந்த நாட்கள் முடிந்து இப்ப ஆவியிலே நடக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியிலே நடப்பதோ நித்திய ஜீவனை தரும். கலாத்தியர் 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கை கட்டளையை கொடுக்கிறார். ஆவியில் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆவியிலே நடக்க நடக்க நித்திய ஜீவனை அறுவடை செய்வீர்கள். கலாத்தியர் 6:8 எல்லோரும் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாமா? தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மாம்சம் அப்படின்னா உலகத்துக்கு அடுத்த காரியங்கள். இன்னைக்கு ஒன்றை நீங்க புரிந்து கொள்ளணும், உங்களுடைய ஆத்மா பூமிக்குரியது அல்ல, அது பரலோகத்துக்குரியது. உள்ள இருக்கிற உயிர் எங்க இருந்து வந்தது? தேவனிடம் இருந்து வந்தது. நம்முடைய ஆத்மா தேவனுடைய சாயலில் இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்துல உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய ஆத்மா தேவனிடமிருந்து வந்தது. இந்த உடம்பு எங்க இருந்து வந்தது? உடம்பு மண்ணில் இருந்து வந்தது. அப்போ இந்த ஆத்மா இந்த உடலில் இருக்கும் பொழுது இது விண்ணை நினைக்கணுமா மண்ணை நினைக்கணுமா? விண்ணை நினைக்கணும். ஆனா நிறைய பேருடைய எண்ணமெல்லாம் எதில் இருக்கிறது? நாளைக்கு விடுங்க, 10 மணிக்கு நான் வீட்டுக்கு போய் என்ன சாப்பிட போகிறேன். மைண்டெல்லாம் எங்க தான் இருக்குது? மண்ணில் தான் இருக்கு. ஐயோ நாளைக்கு கடங்காரன் வருவானே, நான் என்ன பதில் சொல்ல போகிறேன். மனசெல்லாம் எங்க இருக்கிறது? மண்ணில் தான் இருக்கிறது. மண்ணுக்கான கவலைகள். என் குழந்தை வளர்ந்துட்டு வருது, பொண்ணு பெருசாயிட்டு வருது, நான் என்ன பண்ண போறேன்? அதுக்கு இப்போதானே 10 வயசு ஆகுது, இன்னும் வயசு இருக்குது, இப்பவே ஏன் கவலைப்படுறேன்? அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் அற்புதமாய் வழி நடத்துவார். எப்ப பார்த்தாலும் மண்ணுக்குரிய கவலைகள். உன் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. எப்பொழுதும் லௌகீக கவலைகள், பூமிக்கு அடுத்த கவலைகள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் கொஞ்சம் விண்ணை நோக்கி பார் மகளே, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள், பின்னானவைகளை அல்ல முன்னானவைகளை நாடுங்கள். போனதை பத்தியே கவலைப்படாத. என் கடந்த நாட்களில் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு கடந்ததை குறித்து கலங்கி கொண்டிருக்காதே, முன்னானவைகளை நோக்கிப்பார். அதே போல கீழானவைகளே பார்த்துட்டு இருக்காத, மேலானவைகளை நோக்கிப்பார். நீ மேலானவைகளை தேட 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 கீழானவைகள் உன்னை தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். அதுதான் ரொம்ப சிம்பிளான ரகசியம். அல்லேலூயா. நீ ஆவியில நடக்க நடக்க மாம்சத்துக்கான எல்லா தேவைகளையும் கர்த்தர் விண்ணிலிருந்து அருள்வார். சாப்பாடு எங்க இருந்து வரணும்? பொதுவா சாப்பாடு எங்க இருந்து வரணும்? மண்ணில இருந்து வரணும். ஆனால் இஸ்ரவேல் மக்களுக்கு உணவை எங்க இருந்து கொடுத்தார்? கர்த்தர் விண்ணிலிருந்து கொடுத்தார். அல்லேலூயா. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, சிஸ்டர் ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க விண்ணை தேடினால் மண்ணுக்குரியது உங்களை தேடி வந்துவிடும். ஆனா நம்ம மனசெல்லாம் எதிலேயே இருக்குது? மண்ணிலேயே இருக்குது. இப்போ ஆண்டவர் கரண்டி விட்டு என்ன பண்ண போறாரு? தோசையை திருப்பி போடுற மாதிரி கரண்டியை விட்டு நம்மளை என்ன பண்றாரு? திருப்பி போட விரும்புகிறார். 2024
தோசை கல்லில் ஒட்டிக்கிட்ட மாதிரி அப்படியே மனசெல்லாம் மண்ணில் ஒட்டிக்கிட்டு இருந்தது. இந்த வருடம் அப்படியே கர்த்தர் மேலே புரட்டி கொஞ்சம் மேலே பாரு என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆவியில நடங்க, மாம்சத்திலே நடக்காத, மாம்சத்துக்குரிய எண்ணத்திலே இருக்காது. கொஞ்சம் நீ ஆவியில நடப்பா என்றால் கர்த்தர் உனக்கு நித்திய ஜீவனை அறுவடை தருவார். கலாத்தியர் 6:8 மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று விதைக்கிறவனோ ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுவடை செய்வான். ஹல்லேலூயா. இந்த வருடம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய அறுவடையை கொடுக்க போகிறார். நிறைய கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். நீங்க பைபிளை வாசிக்க வாசிக்க இப்படியெல்லாம் வேதத்தில் இருக்குதான்னு சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு அநேக விஷயங்களை பேச போகிறார். தூங்கும்போது போன வருஷம்லாம் பேயும் வந்து பிசாசு வந்து உன்னை அமுகிச்சு. ஆனா இந்த வருடம் தேவ தூதர்கள் உனக்கு காட்சி கொடுக்க போகிறார்கள். கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாய் உன்னோடு கூட பேச போகிறார். நீ ஜெபம் பண்ணும்போது தரிசனங்கள் மூலமாய் உன்னோடு கூட பேச போகிறார். ஆவியின் வரங்களை கர்த்தர் உனக்குள்ளே கொடுக்க போகிறார். உன் வாழ்க்கையில இதுவரை இல்லாத ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் தரப்போகிறார். இவ்வளவு நாள் இவ்வளவு மகிமையான ஒரு வாழ்க்கையை குறித்து யோசிக்காம மண்ணை பத்தியே யோசித்துட்டனே, என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று கர்த்தரை நீ கர்த்தரை துதிக்கிற விதத்தில் மேலான அனுபவங்களை தந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருடைய கரத்தை நீ பிடித்து நடக்க போகிறாய். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அப்பா உன் கூடவே இருக்கிறதை உன் ஆவியில நீ காண போகிறாய். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆவியில் நடந்தால் நீ நித்திய ஜீவனை அறுவடை செய்வாய். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இனி மாம்சத்தில் நடக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இனி மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இனி லௌகிக காரியங்களுக்காக கவலைப்பட, அதே கொஞ்சம் பேர் கவலையா சொல்றீங்க. கவலைப்பட மாட்டேன் கவலையா சொன்னா எப்படி? சந்தோஷமா சொல்லுங்க. இனிமே பூமிக்கு அடுத்த காரியங்களுக்காக எதை உண்பேன், எதை உடுப்பேன், எங்கே உறங்குவேன் என்று கவலைப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ ஆவியிலே நடந்தால் நித்திய ஜீவனை அறுவடை செய்வாய் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடறேன். கர்த்தர் இந்த வருடம் திரளான ஆத்துமாக்களை நமக்கு வர்த்திக்க பண்ண போகிறார். இந்த வருடத்தில் ஆத்துமாக்களை கர்த்தர் விளைய பண்ண போகிறார். விசேஷமா உங்க வீட்டில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க உங்க வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் இந்த வருடத்தில் தொட போகிறார். உங்கள் கணவர், உங்கள் மனைவி, பிள்ளைகள், உங்களுடைய உறவுகள், அண்ணன் தம்பி, அக்கால் தங்கைகள், உறவுகள் எல்லாம் இந்த வருடத்தில் கர்த்தர் தொட போகிறார். அப்போ என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் உறவுகள் ரட்சிக்கப்படணும், என் நண்பர்கள் ரட்சிக்கப்படணும்ன்ற வாஞ்சை உங்களுக்குள் இருந்தால் கர்த்தர் ஒரு நிபந்தனை வைக்கிறார். கண்களை ஏறெடுத்து பார். ஹல்லேலூயா. Open your eyes and look to God. ஆண்டவரை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார். கண்களை ஏறெடுத்து பார்ப்பது விசுவாசத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. என் கணவர் இனி ரட்சிக்கப்பட வாய்ப்பில்லை, என் பிள்ளைகள் இனி திருந்த வாய்ப்பில்லை என்று மன சோர்வுக்கு இடம் கொடாதபடி நான் விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தர் என் பிள்ளைகளை ரட்சிப்பார் என்று நீ விசுவாசிப்பாய் என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவான் 4வது அதிகாரம் 35வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். எல்லோரும் வாசிக்கலாமா? அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது. இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கண்களை ஏறெடுத்து பார்த்தல் என்பது விசுவாசத்துக்கு அடையாளமா இருக்கிற. நீ பூமியை பார்ப்பதை விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்பாய் என்றால் கர்த்தர் உனக்காக காரியங்களை செய்வார். ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கும் பொழுதே சீஷர்கள் நிமிர்ந்து பார்க்கிறாங்க. பார்க்கும் பொழுது ஊரே திரண்டு இயேசுவை நோக்கி வருகிறது. அந்த சமாரியா கிராமத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் இயேசுவை தேடி வருகிறதை அவர்களுடைய கண்கள் கண்டது. இந்த வருடத்தில் உன் குடும்பம் கர்த்தரை தேடி வருகிறதை உன்னுடைய கண்கள் காண போகிறது. உன்னோடு கூட வேலை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்பட போகிறதை நீ காண போகிறாய். நீ போய் சுவிசேஷம் சொல்லும் பொழுதெல்லாம் அலட்சியம் பண்ணாங்க. இந்த வருஷம் உன்னை தேடி வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க சிஸ்டர்னு சொல்ல போறாங்க. பிரதர் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லுகிற ஒரு நிலையிலே ஆத்துமாக்கள் உன்னை தேடி வரும்படி கர்த்தர் செய்ய போகிறார்.
அநேகர் உன் மூலமாய் ரட்சிக்கப்பட போகிறார்கள். நம்முடைய சபையையும் ஆத்துமாக்களினால் கர்த்தர் நிரப்புவார். அல்லேலூயா. இந்த வருடம் ஆண்டவர் நீதியின் விளைச்சலை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக அநேக ஆத்துமாக்களை ரட்சித்து நம்முடைய சபையை நிரப்புவார். உங்கள் குடும்பத்திலும் ரட்சிக்கப்பட்டவர்களால் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாதீங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. என் வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட வாய்ப்பே இல்லை என்று ஒரு நாளும் எண்ணாதீங்க. கர்த்தரின் கரம் ரட்சிக்க கூடாதபடி குறுகி போய்விடவில்லை. ஹல்லேலூயா. உங்கள் ஜெபம் நிச்சயமாய் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். என்னுடைய மகன் ஜெரி சின்ன வயதில் நல்ல பக்தியில் அவனை வளர்த்தோம். டீனேஜ் வந்த பின்பு அவனுக்கு ஃப்ரெண்டு கொஞ்சம் அதிகம். ஜெரிக்கு எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸுங்க கூடவே இருப்பாங்க. அப்போது நிறைய உலக பிரகாரமான நண்பர்கள் சேர துவங்கினார்கள். +1 +2 படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸுக்காக எதையும் போய் செய்வான், அடிதடிக்கெல்லாம் போவான். பஸ்ஸில் வரும்போது ஒரே கலாட்டா. விசுவாசிங்களாம் அவன் சொல்லுவாங்க, பாஸ்டர் உங்கள் பையன் பஸ்ஸில் கலாட்டா பண்ணுறான். எனக்கு அதை கேட்கும்போது வேதனையாக இருக்கும். நான் ஒரு பாஸ்டராக இருக்கிறேன், என் பையன் எப்படி இருக்கிறானே. ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபிப்பேன், ஆண்டவரே என் பையனை ரட்சியுங்க. அவன் தாயின் வயிற்றில் உருவாகி பிறக்கிறது முன்னாடியே உம்முடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை. ஏற்ற நேரத்தில் அவனை ரட்சியும் ஆண்டவர் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிப்போம். காலேஜ் போன பின்பு இன்னும் அவனுடைய வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்கு முக்கியம். எனக்கு அப்பா அம்மாலாம் அடுத்து தான், ஆண்டவர்லாம் எனக்கு அடுத்து தான், ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்கு ஃபஸ்ட்டுன்ற லெவலில் போயிட்டாப்புல. அப்போது காலேஜ் போகின நாட்களில் நான் ஏதாவது சொன்னால் கேட்கறதில்ல, கோபம். அப்போது ஒரு காலகட்டத்தில் நான் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் மாற்றுவார் என்று ஜெபிக்க ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கும் பொழுது ஆவியானவர் சொல்கிறார், உன் மகனுக்கு ஒரு ஆபத்து வருது, நீ ஜெபம் பண்ணு. உடனே நான் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு, கர்த்தாவே என்ன ஆபத்துன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவன் உன்னுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளை, அந்த ஆபத்திலிருந்து அவனை மீட்டெடுத்து ரட்சிங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கதறி ஜெபித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. சரி, வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்புறம் நம்ம சர்ச்சில் சாட்சி சொல்லும்போது தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த குறிப்பிட்ட நாளில் அவன் யார் மேல் உயிரை வைத்திருந்தானோ எல்லா நண்பர்களும் அவனை கைவிட்டார்கள். அப்போது இவ்வளோ நாள் ஆண்டவரை விட அப்பா அம்மாவை விட ஃப்ரெண்ட்ஸு தானே முக்கியம்னு நினச்சோம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளை கைவிட்டுட்டாங்களே, இனிமேல் இந்த வாழ்க்கையை வேண்டான்னு சொல்லி தன்னுடைய பைக்கை எடுத்துக்கிட்டு ஒரு லாரியில் மோதுறதுக்கு போயிருக்கிறாப்புல. அந்த நேரம் தான் நான் ஜெபிக்க துவங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் அவன் உள்ளத்தில் பேசி அந்த அந்த எண்ணத்துலேருந்து மாற்றி நேராக சர்ச்சுக்கு வந்து இந்த அறையில் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறான். ஆண்டவரே, ஃப்ரெண்ட்ஸுன்னு ஓடின எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, இனிமேல் எனக்கு நீங்கள் தான் முக்கியம் என்று தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். ரட்சிக்கப்பட்டார். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியராய் கர்த்தருக்காக பிரகாசிக்கிறார். அல்லேலூயா. எவரையும் மாற்ற நம்முடைய தேவன் வல்லமுடையவராக இருக்கிறார். உன் கணவரை மாற்ற கர்த்தர் வல்லமுடையவராக இருக்கிறார். உன் பிள்ளைகளை மாற்ற கர்த்தர் வல்லமுடையவராக இருக்கிறார். உன் கூட வேலை செய்கிறவங்க, உன்னை கேலி பண்ணுறவங்க, உன்னை எதிர்த்து நிற்கிறவங்கெல்லாம் ஒரு நாள் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் அவர்களை மாற்ற வல்லமுடையவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு கண்களை ஏறெடுத்துப்பார். ஹல்லேலூயா. இந்த வருடம் விளைச்சலின் வருடம். ஆமென். இன்னைக்கு நான் கொடுத்த செய்தி இன்னையோட மறந்துடாதீங்க. இந்த குறிப்பெல்லாம் எடுத்து வைங்க. அதுக்கு தான் நான் சொல்றது, எழுத படி தெரிஞ்சவங்களாம் சர்ச்சுக்கு வரும்பொழுது ஒரு நோட் புக்கையும் பேனாவையும் கொண்டு வாங்க. அதில் சொல்லப்படுகிற குறிப்புகளை எழுதி வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நீ அதை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் பொழுது உனக்குள் விசுவாசம் வரும். விசுவாசத்தோடு நீ ஜெபிக்கும் பொழுது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுவடை செய்வார்கள். ஆக 7 நிபந்தனைகளை கர்த்தர் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். இந்த 7 நிபந்தனைகளுக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த வருட வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. வந்து எல்லாரும் எழும்பி நின்று இந்த வருட வாக்குத்தத்தத்துக்காக கொஞ்ச நேரம் அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, இந்த வருட வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. என் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். அது உங்க மனசுல ஆழமா இறங்கட்டும். சொல்லிட்டே இருங்க. வாலிப மகனே, வாலிப மகளே, வாய் திறந்து சொல்லு, என் நீதியின் விளைச்சலை என் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். என் கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். அதோடு வந்திருக்கிற நிபந்தனைகளுக்கு கீழ்ப்படியணும்.
முதல்ல சோர்ந்து போகாமல் நன்மை செய்யணும். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வருடம் நான் நன்மையை விதைச்சுக்கிட்டே இருப்பேன். சொல்லுங்க, நான் சொல்றது அப்படியே ஜெபமா சொல்லிட்டே இருங்க. ஆண்டவரே நான் இந்த வருடம் நன்மையை விதைச்சுக்கிட்டே இருப்பேன், நல்ல வார்த்தைகளையே பேசுவேன், நல்ல எண்ணங்களையே யோசிப்பேன், நல்ல ஆண்டவரே என்னால் முடிந்த நல்ல நன்மைகளை மற்றவர்களுக்கு நான் விதைச்சுக்கிட்டே இருப்பேன். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உன் குடும்பத்தில் பொருட்களை பெருகும்படி செய்ய கடினமாய் உழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் வாக்கு கட்டளையிடுகிறார். கைகளை உயர்த்தி, சோம்பேறி தனத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்பா. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகள் சொல்லுங்க, நான் அதிகமா படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுவேன், உழைப்பேன், கடினமாய் உழைத்து படிப்பேன், கடினமாய் உழைத்து வேலை செய்வேன், பிசினஸ் செய்வேன், கர்த்தர் என்னை நிச்சயமாய் பெருக பண்ணுவார். அது மாத்திரமல்ல, வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். உங்க குடும்பத்தில் பலவிதமான வருமானங்களை தேவன் பெருக பண்ண போகிறார். ஒருவர் சம்பாதித்த நாட்கள் முடிந்து குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சம்பாதிக்கிற நிலையிலே, ஹல்லேலூயா, மீதி எடுக்கிற நிலையிலே கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். அதற்கு அவர் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நீ தேவனுக்காக விதைத்து கொண்டே இரு. தசமபாக காணிக்கைகளை, கட்டட நிதிகளை தேவனுக்காக விதைத்து கொண்டே இரு. கர்த்தர் அதற்கான பலனை உனக்கு நிச்சயமாய் தருவார். கைகளை உயர்த்தி, இந்த கைகள் விதைக்கிற கைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விதைகளை விதைக்கிற கைகள் அறுவடை செய்யுமே. என் கைகள் தேவ ராஜ்யத்துக்காக விதைக்கிற கைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, ஜபத்துக்கு பலனை கொடுக்கும்படி கண்ணீரோடு ஜபிக்கிற, கண்ணீரோடு ஜபத்தை விதைக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி அர்ப்பணிக்க விரும்புறீங்க? ஆண்டவரே இந்த வருடத்தில் ஜபத்தை விதைப்பேன், ஜபத்தை விதைப்பேன். காலையில் எழுந்தவுடன் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜபத்தை விதைப்பேன். சபையில எப்பெல்லாம் ஜபம் வைக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் வந்து ஜபத்திலே ஜபத்தை விதைப்பேன். ஊழியம் செய்யற எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. கடந்த வருடம் ஆண்டவரே நான் ஜெபிக்க தவறியதை மன்னிப்பீராக. இந்த வருடத்திலே சபையிலே வந்து நான் ஜெபிப்பேன். இளம் விசுவாசிகளுக்கு நாங்கள் நல்ல முன்மாதிரிகளாக இருப்போம். ஜெபத்தை விதைப்போம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, சமாதானத்தை விதைக்கணும். ஹல்லேலூயா. சண்டை போட்டு போட்டு நான் பெரியவனா நீ பெரியவளான்னு சண்டை போட்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காம பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் சமாதானத்தை இழந்த நாட்கள் போதும். இந்த வருடம் நீ சமாதானத்தை விதைக்க போகிறாய். வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா, இந்த வருடம் நான் சமாதானத்தை விதைப்பேன் அப்பா. சண்டை போட மாட்டேன் ஆண்டவரே, கோபப்பட மாட்டேன், எரிச்சல் அடைய மாட்டேன், கத்த மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், விட்டு கொடுப்பேன் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. சகோதரிகள் சொல்லுங்க, நான் என் கணவருக்கு விட்டு கொடுப்பேன் அப்பா. சகோதரர்கள் சொல்லுங்க, என்னுடைய மனைவிக்கு நான் விட்டு கொடுப்பேன் ஆண்டவரே. பிள்ளைங்க சொல்லுங்க, எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க விட்டு கொடுப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் சமாதானத்தை விதைப்போம். குடும்பத்துல சமாதானத்தை விதைச்சிட்டே இருங்க. குடும்பமே ஒரு குட்டி பரலோகமா மாறிடும். ஹல்லேலூயா. அப்புறம் நீங்க அப்பாவை துதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி ஆண்டவரே, நீங்க கொடுத்த கணவருக்காக நன்றி, நீங்க கொடுத்த மனைவிக்காக நன்றி, நீங்க கொடுத்த பிள்ளைக்காக நன்றி என்று அப்பாவை துதிக்கிற நிலைமையிலே கர்த்தர் இந்த வருடத்திலே உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை பெருக பண்ண போகிறார். அது மாத்திரமல்ல, நீ ஆவியிலே பெருக போகிறாய். மாம்ச கவலைகள் எல்லாம் மாற போகிறது, லௌகிக கவலைகள் எல்லாம் மாற போகிறது. என்னத்தை சாப்பிடுவேன், என்னத்தை உடுத்துவேன், எங்க போய் தங்குவேன்ற இந்த கவலைகள் எல்லாம் மாற்றி அப்பாவோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். அப்பா இப்பொழுதே உன் கரத்தை பிடிக்கிறார். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்து உறவை கர்த்தர் மீண்டும் உன்னிடத்தில் ஏற்படுத்துகிறார். ஆண்டவர் உன்னோடு கூட பேச விரும்புகிறார். ஆவியிலே நடக்கும்படியாக கர்த்தர் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போக கூடாது என்று ஆவியானவர் உன்னை வழி நடத்த விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா. மேலான அனுபவங்களை கர்த்தர் தரப்போகிறார். சொல்லுங்க, கர்த்தர் சொப்பனத்தில் என்னோடு பேச போகிறார், தரிசனத்தில் என்னோடு பேச போகிறார், ஆவியின் வரங்களை கொடுக்க போகிறார், அவரோடு நடக்கிற மேலான அனுபவத்தை எனக்கு கொடுக்க போகிறார். லௌகிக கவலைகள் மாற போகிறது, பூமிக்கு அடுத்த கவலைகள் மாற போகிறது. கவலை மாறிடுச்சுன்னா உன்னுடைய பிபி மாறிடும், கவலை மாறிடுச்சுன்னா சுகர் நார்மல் ஆயிடும், கவலை மாறிடுச்சுன்னா அல்சர் சுகமாயிடும், கவலை மாறிடுச்சுன்னா உன்னுடைய பேக் பெயின் மாறிடும், கவலை மாறிவிட்டா உன் நோய்கள் நீங்கிவிடும்.
ஹalleluya ஹalleluya. ஆவியில நடக்கும் பொழுது மாம்சத்துக்கு இருந்த கிரியைகள் உன்னை விட்டு நீங்கி போய்விடும். நன்றி 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 ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, குடும்பத்துல என் உறவுகள் ரட்சிக்கப்படலையே, கணவர் ரட்சிக்கப்படலை, பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையே, நீ எவ்வளவு நாள் வேதனைப்பட்டு இருக்கிறாய். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், கண்களை ஏறெடுத்து பார் மகளே, கண்களை ஏறெடுத்து பார் மகனே, விசுவாசத்தோடு என்னை நோக்கி பார். என் ஆண்டவர் நிச்சயம் இந்த வருடத்தில் செய்வார் என்று என்னை விசுவாசி. தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சுவிசேஷத்தை சொல். இந்த வருடத்தில் திரளான ஆத்தும அறுவடையை நீ காண போகிறாய். உன் குடும்பத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட போகிறார்கள். உன் நண்பர்கள் ஆண்டவரால் தொடப்பட போகிறார்கள். உன்னை சுற்றி இருக்கிற அநேகர் உன்னை தேடி வந்து ஜெபித்துக் கொள்ள போகிறார்கள். அநேகர் உன்னோடு கூட சபைக்கு வர போகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது நான் மிகுந்த மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறது போல, ஹalleluya, அநேக ஆத்துமாக்களை, திரள் கூட்டத்தை கர்த்தர் ரட்சிப்பார். இந்த வருடம் ஆத்தும விளைச்சலை கர்த்தர் பெருக பண்ணுவார். நாம் தொடர்ந்து விசுவாசத்தை விதைத்துக் கொண்டே இருப்போம், சுவிசேஷத்தை விதைத்துக் கொண்டே இருப்போம். ஏற்ற காலத்தில் பலன் பெறுவோம். இந்த காலை வேளையில எத்தனை பேர், ஆண்டவரே இந்த நிபந்தனைகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் தொடர்ந்து நீதியின் விளைச்சலை என் வாழ்க்கையிலே அறுவடை செய்யும்படி என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்பவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீதியின் விளைச்சலை நான் அறுவடை செய்யும்படி என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நல்ல தெய்வமே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரின் விசுவாசத்தின் ஆண்டவரப்பா நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரப்பா நாங்கள் ஆண்டவரப்பா நீதியின் விளைச்சலை ஆண்டவரை இந்த வருடத்தில் அப்பா விதைக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரப்பா நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நிபந்தனைகள் படி ஆண்டவரை நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரை முதலாவதாக கூட அப்பா நாங்கள் சோராமல் ஆண்டவரப்பா ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட, ஆண்டவரை சோராமல் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரை மற்றவர்கள் எதிர்பார்த்தல்ல ஆண்டவரை நாங்கள் முதலாவது அப்பா நன்மை செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அதே போல ராஜா எங்களுக்கு இருக்கிற வேலைகள்ல ஆண்டவரை நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுகிறவர்கள ஆண்டவரை காணப்பட உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரை அப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணுகிறவர்கள ஆண்டவரை எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவர் அது மட்டும் இல்லாமல் அப்பா சமாதானத்தை விதைக்கிறவர்களா ஆண்டவரை அப்பா காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரை அப்பா மற்றவர்கள் மீது ஆண்டவரை கோபம் படாதபடிக்கு ஆண்டவர் உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரப்பா பெற்றோர்கள் மீது ஆண்டவரை உறவினர்கள் மீது அப்பா கோபம் படாதபடிக்கு ஆண்டவரை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அதே போல ராஜா அப்பா இந்த வருடத்துல ஆண்டவரை ஆவியில் நடக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரை எங்களை உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரப்பா பூமிக்குரியவைகள் அல்ல ஆண்டவரை மேலானவைகளை நாங்கள் நாட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரப்பா கடந்த வருடத்தில் ஆண்டவரப்பா நிபந்தனைகள் இல்லாமல் ஆண்டவரப்பா அநேக காரியங்களை இழந்திருக்கிறோம். ஆண்டவரப்பா இந்த வருடத்தில் நீர் கொடுத்திருக்கிறப்பா நிபந்தனைகளை கை கொண்டு ஆண்டவரப்பா நாங்கள் அதன்படி நடந்து ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவர் அதே போல ராஜாப்பா எங்கள் உறவினர்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் என்று ஆண்டவரை நாங்கள் கவலைப்படாமல் ஆண்டவரப்பா உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரப்பா எது குறித்தும் ஆண்டவரை கவலைப்படாமல் ஆண்டவரப்பா உம்மை நோக்கி ஆண்டவரை விண்ணப்பம் பண்ணுகிறவர்களா காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரப்பா நீர் எங்கள் நீதியின் விளைச்சல்களை ஆண்டவரை வர்த்திக்க பண்ண முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை நீரை முழுமையாக பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென்.